தெலுங்கு மயமாக்கி வச்சிருக்கு. சரி, தமிழுக்காக மக்கள் போராடினாங்கிறத கூட வாயில வாழ்க தமிழ்னு சொல்ல தெரிஞ்சவன் பிராமியா. அதை தமிழ் பிராமின் கூட 2000 வருஷம் பழமையானது. என்ன 2000 வருஷம் பழமையானது? தமிழ் பிராமியா? அதை சொல்றதுக்கு என்ன வழி? வாய் முழுங்கிக்கிறீங்க. அப்ப புரியுதா? அப்ப தமிழ் மொழி பழமையான மொழி, அதோட எழுத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கல்வெட்டுகள்ல கிடைக்குதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியாத தெலுங்கர்கள், ஏத்துக்க முடியாத பெங்காலிகள், ஏத்துக்க முடியாத கன்னடர்கள் என் மொழிக்காக வந்து போராடினான்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா? இந்த கேள்வி வரும்ல. இதுதான் கேள்வி. இதை நீ வந்து தமிழ் மொழி அப்படின்னு எழுதிட்டு தமிழ்ல பச்சை குத்துனா சிவகார்த்திகேயன் ஏத்துக்க மாட்டான். ஆனா இவனுங்களாம் எனக்காக போராடினாங்கன்னு சொன்னா நான் மட்டும் விரல சுப்பி ஏத்துக்கணும். அதானே சொல்ல வர? ஏன்னா நான் மரமண்டை, நான் முட்டாளு, என்கிட்ட அதிகாரம் கிடையாது. எம்எல்ஏ எம்பி எல்லாம் உங்க ஆளுக. அவங்க இதுல வந்து படத்தை எடுத்து போட்டுடலாம், நீங்க அந்த படத்தை எல்லாம் பார்த்துடலாம். இவன் தலையில என்ன வேணாலும் எழுதலாம், இவன் வரலாறு என்ன வேணாலும் எழுதலாம். உனக்காக போராடினவன் நாங்க தான். அப்ப அப்பட்டமான அயோக்கியத்தனம், வரலாற்று திருட்டு இந்த படம். உணர்வை காட்டுறேங்கிற பேர்ல பேசிக்குங்க 500 பேர் செத்து எரிச்சு நெருப்புல வாட்டுற மாதிரி காட்சிகளை வச்சுட்டு நெருப்புல எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அதை பத்தி எவனுமே பேசலைங்க. படத்துல கடந்து போயிடும். 500 பேர் செத்தா எரிச்சான், அவ்வளவுதான். ஏதாவது வந்துச்சா அதை பத்தி அடுத்த டிஸ்கஷன்? சிவகார்த்திகேயன் பேசினாரா? கண்ணு முன்னாடி போனா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பொம்பளை, அந்த ஹீரோயின் பேசிச்சா? யார் பேசினா? யாருமே பேசல. சரி, என்னமா அண்ணாதுரை வந்து பேசினாரா? பேசல. அதுதான் திராவிடத்துடைய அயோக்கியத்தனம். அவ்வளோ பேரை காவு கொடுத்து அதிகாரத்தை அடைஞ்சிருக்கமே, அத்தனை பேர் நமக்காக இறந்திருக்கானே, நம்ம இவர்களோட இறப்பின் அடிப்படையில தான், மக்களோட உணர்வின் அடிப்படையில தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோமே. யாரெல்லாம் இறந்திருக்கிறா, எத்தனை பேர் காணாம போயிருக்கிறாங்க, அவங்கள கொன்னது யாரு, அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் அண்ணாதுரைக்கோ கலைஞர் கருணாநிதி அவருக்கோ இல்ல திமுக இருக்க யாருக்காவது இருந்துச்சா? இதுதான் திருட்டு திராவிடம். இதுதான் திருட்டு திராவிடம். அந்த திருட்டு திராவிடம் தான் எல்லா போராட்டத்துக்கும் தன்னோட இனிஷியலை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. இதுதான் நீங்க பார்க்க முடியும். அதோட ப்ராடக்ட் தான் இது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு படம். இது திருட்டு திராவிடத்துடைய படமாகத்தான் இருக்கு. இதுல என்ன கொடுமை என்னன்னா, இதுக்கு நீங்க தெலுங்கு மக்கள் போராடினாங்கன்னு நீங்க படத்தை எடுத்திருந்தீங்கன்னா படம் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நான் தெலுங்கு வெர்ஷன்ல பார்த்துருந்தேன்னா படம் கரெக்டா இருந்திருக்கும். புரியுது. எல்லாம் அவங்க ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே அவங்களே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஆனால் அதை தமிழில் பார்க்கும்போது தான் நமக்கு ஒட்டவே கிடையாது. அது வந்து முழுக்க வந்து ஒரு அருவருப்பாக இருக்குது படத்தில். இதில் உண்மையாக உணர்வு நமக்கு வருது. நம்ம மக்கள் எவ்வளோ துயரப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம உண்மையான சம்பவங்களை மனசில் நினச்சி தான் வேதனைப்படுற மாதிரி.